நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 237வது வீடியோ. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராமநாதம் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் ராமநாதேஸ்வரர் எப்படி உருவானார்ன்ற பார்க்க போகிறோம். ஜோதிர்லிங்கத்தில் இது 11வது பிளேஸ். இது குஷ்மேஷத்தோடு நாளையோடு முடிஞ்சிடுது. இந்த ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கமும் வரலாறு முடிச்சிடுவோம் நாளைக்கு. அதுக்கப்புறம் சக்தி பீடங்கள் வரப்போகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கேட்குறேன். இப்போ இந்த 2-3 நாள் ஐ வில் பி பிஸி. திங்கட்கிழமை இந்த சகச சங்காபிஷேகம் வரித்துறையிலையும் இந்த அஷ்டோத்திர சங்காபிஷேகம் மேல் முதலும் பெற்று இருக்கிற ஆதி கைலாசநாதருக்கும் நடக்க போகிறது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மென்டல் மைண்டில் அது நல்லா நடக்கணும். இன்றைக்கி கூட இப்போ என்னுடைய சிஷ்ய பையன் பாபுன்னு இருக்கான், ஜெயபிரகாஷ். அவன் போய் பாரிஸில் போய் நிறைய சாமான்கள், அபிஷேக சாமான்லாம் வாங்கியிருந்தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். ஒவ்வொரு சிவராத்திரி பண்ணும்போது கூட சரி, என் பசங்க கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. இந்த இந்த சிவத்தொண்டு பண்ணும்போது அதில் குறை வரக்கூடாதுன்னு பார்த்து ரிசர்வ் பண்ணுறேன். இப்படியுமே ஐ மே மிஸ் ஒன் ஆர் 2 திங்ஸ். அதனால தான் ஐ குட் நாட் கான்சன்ட்ரேட் மச் ஆன் திஸ். இந்த 2 நாளில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். இப்போ ராமேஸ்வரம் செல்லும்போது பழைய கதை நமக்கு தெரிஞ்ச இந்து மதத்தில், சனாதன தர்மத்தில் பல நம்ம அரக்கர் இவன் மோசம் நம்ம சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அரக்கர்கள் அது தேவ சுரர், அசுரர். தேவர்கள் அரக்கர்கள் சொல்லப்படுது, அசுரர்கள். ஸோ இப்போ எப்படின்னா ராமணேஸ்வரர் அப்படி தோன்றினான்னு. அப்போ ராமணேஸ்வரர் அசுரன்னு சொல்கிறாங்க, அப்படி பிரம்ம குலத்தை சேர்ந்தவன் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இப்போ இந்த கதை ஆரம்பமானது. ராமேஸ்வர கதை எப்படி வருதுன்னா, இந்த எப்படி ராவணன் உதயமானான்றதுலாம் வருது. எப்படின்னா, ஒரு சமயம் புலஸ்தியர் மகரிஷி பிரம்மாவால் படைக்கப்பட்டவர். இந்த பிரஜாபதியெல்லாம் எப்படி படைக்கிறாரோ அது மாதிரி மகரிஷியெல்லாம் அவர் படிச்சிருக்கார் பிரம்மா. அந்த புலஸ்திய மகரிஷிக்கு விஸ்வரஸ்வன்னு ஒரு பையன். அவன் வாழலாம் பிராமணா. இந்த சென்ஸு அவள் ரிஷிகளாகவே பிறந்திருக்கா. ஸோ நிறைய பெரிய தபஸ்வி. அவருக்கு மூத்த பையன் குபேரன். வைஸ்வரனாயா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ராஜாதி ராஜாயா சொல்லும்போது. இந்த வைஸ்வரன்ன்றது விஸ்வரஸோட பிள்ளை. அவன் அழகாபுரின்ற நகரத்தை ஆடுறான். அதுதான் ஸ்ரீலங்கா. அப்படி வருது ஸ்ரீலங்கா. இப்போ ராமணேஸ்வரம் வந்த பிறகு அதுக்கு முன்னே அழகாபுரின்னு பேர். அவ்வளோ அழகாக இருந்தது. பேருக்கு ஏற்ற மாதிரியே ஊர் இருந்தது அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பல காலம் பூமியை பாதாள லோகத்தில் தேவருக்கு பயந்து பாதாளத்து போய் வசித்தா அரக்கன்லாம் பாருங்க. அந்த மாதிரி இருக்க சுமாலின்னு ஒரு அரக்கன். அவன் தன்னுடைய மகளான கேகசி ஐஷன்னு மேலே பார்க்குறான் பூமியில். ஹீ ஃபைண்ட்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ பொண்ணுகிட்ட சொல்கிறான், இந்த குபேரனுடைய அப்பா அது மாதிரி இவர் விஸ்வரசிக்கர், அவர் பெரிய ரிஷி. நீ அவர் மூலம் குழந்தைய பெற்றுக்கோ, உனக்கு குபேர் நாட்டும் குழந்தை பிறப்பான்னு அப்பங்க ஆசைப்படுறான். அது சாயந்தர வேலை அப்பா அட்வைஸ் பண்ணும்போது இவன் கேட்கச்சி, சரிப்பா நான் போய் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அந்த விஸ்வர சபம் பண்ணும்போது சந்தியா வேலையில் போய் பார்க்குறா. இந்த நேரங்காலங்கள் இருக்கு. அவர் தபஸில் இருக்கார். சந்தியாந்தரம் பண்ணிவிட்டு அந்தி சாயும் போது அப்போ ஞானதிஷ்டல் தெரிஞ்சு இதுக்கு வந்திருக்காண்டு. அவர் சொல்கிறா, எனக்கு உங்களுக்கு தொண்டு செய்யணுன்ற. நீ தொண்டு செய்யணும் இல்லை, நீ என்னோட கூட நான் குழந்தைய பற்றிக்கணும் வந்திருக்க. நீ வந்த நேரம் சரியில்லை. நீ வந்த நேரம் சந்தியா காலம். இரவு நேரம்னா பரவாயில்ல, சந்தியா காலத்தில் என் கூட சேரணும்னு ஆசைப்படுறேன். அதனால் அந்த எண்ணமே தப்பு. அதனால் உனக்கு குழந்தை பிறக்கும். அந்த பிறக்கிற குழந்தை அசுரராக தான் பிறக்குன்றார். ஸோ அதனால தான் ராமணேஸ்வரன், கும்பகர்ணன் இவ்வளோ அசுர குணத்தோடு பிறக்கிறார். அப்பா யார்? பிராமணர். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இப்போ அப்பா வச்சு தான் கணக்கு. ஸோ ராமணேஸ்வரன் அப்படி பிறக்கிறான், கும்பகர்ணன் பிறக்கிறான். அப்புறமா என்ன சார் இல்லைக்கா, எர்லி மார்னிங்கில் விபீஷணன் பிறப்பான். அவன் தான் என் குலத்துக்கு ஏற்ற புத்தியோடு இருப்பான்னு சொல்கிறார் அவர். ஸோ எல்லாமே அப்பா ஒருத்தர் தான், அம்மாவும் ஒத்தி தான், இந்த கேகசி தான். ஸோ முதல் பிள்ளை ராமணேஸ்வரன் ஆயிடுறான். அடுத்து கும்பகர்ணன் வந்துடுறான். அடுத்து பெண்ணில் சூர்பனக வந்துடுறான். இவெல்லாம் அரக்க குணத்திலேயே பிறக்கிறான். தப்பி பிறந்த யாருன்னா விபீஷணன். எர்லி மார்னிங் பிறக்கிறான் அவன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸை மாதிரி நிர்ணயம் பண்ணுறது. இப்போ இந்த கதைக்கு வரலாம். இதில் வரும்போது இது ராமேஸ்வரம் எப்படி தோன்றியது. ராமபிரான் அங்கே பூஜை பண்ணுறாரு இந்த ராமணேஸ்வரனை. இது இங்கே ஒரு பெரிய மாறுபட்ட கருத்து இருக்குது.
இந்த படத்தில் நிறைய படத்தில் போட்டிருப்பான். சீதா உட்காந்துருப்பார், ராமரை பூஜை பண்ணுவார், பக்கத்தில் லட்சுமணன் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அதையும் பார்க்கணும். நம்ம வால்மீகி தான் அத்தாரிட்டி ராமாயணத்தை பொறுத்திருக்கேன். எப்படி வியாசர் மகாபாரத்துக்கு அத்தாரிட்டியோ அது வேறு என்ன சொல்கிறாருன்னா லங்கையை போய் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த பிரதிஷ்டா இருக்குன்றார். இது சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கான்னு வருது. ஆனால் இப்போ ராமேஸ்வரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் மணல் லிங்கம் முன்னாடி இருக்கும், தனியாக ஒரு தொட்டியாடு இருக்கும். அது இறுகி போயிடுது. மணல் வந்து பாறையாட இறுகிடுது. எத்தனை 6200 வருஷம் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின். அம்பாள் பேர் பர்வதவர்த்தினி. 4 கரங்கள், மேல் 2 கரங்களில் தாமரை புஷ்பத்தை வச்சுருக்கா, முன் 2 கரத்தை வராபயத்தோட அம்பாள். ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி. இதில் பாருங்கள், நல்ல பியூட்டிஃபுல். அங்கே பர்வதம் கிடையாது, ராமேஸ்வரம் அங்கே கடல் தானே. ஆனால் பர்வதவர்த்தினி யார்? ஹிமாலயாஸில் இருக்கோ அந்த பேர் இங்கே வச்சுருக்கா. இந்த பேர் அங்கே இருக்கும். இப்போ சிலதெல்லாம் இந்தியாவில் இந்த சனாதன தர்மத்தில் பார்த்து பார்த்து பேரை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு. இது எங்கள் காலத்தில் வந்து என் பொண்ணு கல்யாணம் ஆனால் சொல்லிவிட்டு 2வது பொண்ணுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி கல்யாணராமன் வந்து 5 நாள் உபன்யாசம் பண்ணார். அதில் தினம் 40 பேர் வருவா. வந்தப்பா வாழ்க்கை ஏதாட்டு பேர் என்ன தரணும். ரொம்ப அழகாக ஜனரஞ்சமாக பேசுவார். அவருக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட் என்னென்னா, ராமேஸ்வரமே கிடையாது, ஜோதிர்லிங்கத்தில் இல்லைன்ற மாதிரி பேசுவார். இத்தனைக்கும் அவன் ஸ்மார்த்த பிராமணர். அவர் வைஷ்ணவத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி தவறான தகவல் சொன்னார். அப்புறமா தான் எல்லாத்தையும் படித்தேன் நான் க்ளீனாகவே. வால்மீகி ராமாயணம் என்னென்ன சொல்கிறதுன்ட்டு கம்பராமாயணம் படிச்சிருக்கேன் நான். சரி, யார் அந்த ஆத்தர்ஸ் வந்து அவளுக்கு உண்ட கம்பர் பின்னாடி வந்தவர் தானே. வால்மீகி ஆசிரமத்தில் சீதா பிராட்டியே இருந்திருக்கா, அதை கொஞ்சம் பெற்றெடுத்தா. அதை வந்து வால்மீகியும் ராமரும் சமகாலத்தவர். அதை எடுத்துக்கலாம் நம்ம ஓரளவுக்கு. இவர் வந்து பின்னாடி வந்த சோழ ராஜா பீரியடில் வந்தவர் தான் கம்பநாட்டு ஆழ்வார். அதில் கற்பனைகள் நிறையா கலந்துருக்கும். ஸோ வி ஷுட் டேக் வால்மீகி ராமாயணம் அஸ் அத்தாரிட்டி. இப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ராமர் வந்து ஸ்ரீலங்காவை இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பிரதிஷ்டா ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று. ஆனால் இப்போ இருக்க ராமேஸ்வரத்தை போய் பார்த்தா சீதை பிடிச்ச லிங்கம்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்குது. எப்படின்னா, ராமனை இது வதம் பண்ணிவிட்டு இஸ் ரிட்டர்னிங் டு வர்ஸ். வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறதுன்னா, அப்படியே புஷ்ப விமானத்தில் பண்ணும்போது இந்த இடத்துல நான் சிவனுக்கு பூஜை பண்ணேன்னு காமிக்கிறார் சீதைக்கு. அப்போ அந்த சீன் வரக்கூடாது இல்லையா அங்கே. அதில் வந்து கொஞ்சம் இடர்பாடுகள் வருது அந்த 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 ஆஸ்பெக்ட் வரும்போது. அப்படி இருப்பினும் ராமேஸ்வரன்றது வந்து நம்ம வந்து இந்துக்களுடைய வாழ்க்கையோடு பிணைஞ்ச இடம். அது காஷி எப்படி முக்கியமோ அதே மாதிரி ராமேஸ்வரம் முக்கியம். இந்த ரெண்டுமே ஜோதிர்லிங்கத்தில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ். இது ரெண்டுமே அன்அவாய்டபிள். இது சரி, இது காஷி யாத்திரை ராமேஸ்வர யாத்திரை பண்ணுறவா என்ன செய்வாங்க, முதல்ல விசிட் ராமேஸ்வரம் பண்ணி அங்கே இதெல்லாம் அக்னி தீர்த்தம்ன்ற கடலில் நீராடி முதல்ல லாட்ஜில் குளிச்சிடணும். எங்கே இருக்குமோ சத்திரத்துலேயே அங்கே தங்கரையோட ரிலேட்டிவ்ஸ் தங்கினா கூட அந்த விடுப்பு குளியல் முடிச்சுட்டு தான் அக்னி தீர்த்தத்தில் வந்து சங்கல்பம் பண்ணி ஆம்படியா முன்னாடி புடவை வேஷ்டியை முடிச்சு போட்டு அவருக்கு ஐயருக்கு தட்சணைலாம் கொடுத்து எல்லாம் பண்ணணும். அந்த நீராடல் ஆன பிறகு அந்த ஈரத்துணியோடையே கோவிலுக்குள்ளே போனோம். அந்த 27 இதுன்ற தீர்த்தக்கட்டங்கள் எவ்வளோ இருக்கும், அந்த தண்ணியில் நம்ம அபிஷேகம் பண்ணுவாள். ஒரு பக்கெட்டில் எடுத்து இப்படி விடுவான் எல்லாருக்கும். சரி, எல்லாரும் அது. அப்புறம் கடைசியில் வந்து சுவாமி தரிசனத்துக்கு முன்னாடி வேறு ட்ரெஸ் வச்சுக்கணும். நம்ம இதை மாற்றிட்டு தலையை தொட்டிட்டு உபூதி அணிஞ்சிட்டு சுவாமிக்கு தரிசனம் பண்ணோன்னு இருக்குது. இதுதான் முறை. அப்போ போகும்போது ராமேஸ்வரத்துக்கு அந்த மண்ணை எடுத்துக்கணும். கடல் மண்ணை எடுத்துகிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு காசியில் போய் அந்த கங்கையில் கரைக்கணும். அதை கரைச்சி திருப்பி காசியிலேருந்து கங்கை சொம்பு வாங்கினது அகைன் யூ ஷுட் விசிட் ராமேஸ்வரம் இருக்குது. இந்த 2 தடவை ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டியிருக்கும். காசி ராமேஸ்வர யாத்திரைன்னா அதனால தான் இந்த டூர் பேக்கேஜ்லேயே சொல்லிடுறான் 2 times வி வில் கோ டு ராமேஸ்வரம்ட்டு. இப்போலாம் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடுறாள், 2 நாளே முடிஞ்சிடும். பட் எல்லோரும் ஃப்ளைட்டில் போட முடியுமா? முடியாது, எல்லாருக்கும் முடியாது அது. ஸோ இது மாதிரி இது இப்போ இந்த கம்மிங் டு this சப்ஜெக்டு சீதா பிராட்டி இது மாதிரி வரும்போது இவர் ராமபுரம் சொல்கிறாரு, ஆஞ்சநேயரை கூப்பிட்டு இந்த கதையில் சொல்லப்படுறது. நீ போய் கைலாசத்தில் போய் லிங்கத்தை கொண்டு வாண்டாரு.
அவருக்கு கிடைக்கவே இல்லை லிங்கம். இது எல்லாமே கைலாசத்தில் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது, எடுக்க வரல. அப்புறமா என்ன செய்யறது, காசிக்கு போகிறார். காசியிலேருந்து 2 லிங்கத்தை கொண்டு வர்றார். இட்ஸ் கெட்டிங் டிலேடு. அவன் வான வழியாக போயிருக்காரு. இப்போ போட்ட ஃப்ளைட்டில் போனால் கூட அவர் சுகதராகுமே. இங்கே வந்து டைம் இஸ் ரன்னிங் எப்படி அவர் சொல்கிறாங்க, அந்த முகூர்த்த அடையாளம் தப்பிடுன்னு சொல்லும்போது, மகரிஷிகள்லாம் சொல்லும்போது, சீதை என்ன பண்ணுறா, பக்கத்திலே உட்காந்துட்டு பார்த்திவ லிங்கம்னு மணலில் லிங்கத்தை பண்ணிடுறான். அப்போ அவள்லாம் சொல்கிறா, சீத்தை பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது, அதுக்கே பூஜை பண்ணிவிடுங்கன்றா. சீத்தை பண்ணி பூஜை பண்ண லிங்கத்துக்கு ராமபிரான் பூஜையை பண்ணி முடிச்சுடுறார். ஆஞ்சநேயர் வந்து இறங்குறார். கோபம் இருக்குது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன், காசிக்கு போனேன், கைலாசத்துக்கு போகிறேன், லிங்கம் கிடைக்கிறதே கஷ்டமாச்சு எனக்கு, நான் கொண்டு வந்து கொடுத்த வேண்டி பண்ணுறேன்னு போது ராமபிரான் சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, இந்த மாதிரி ஆகிடுது, இந்த மாதிரி எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறா, டைமோடு முடிக்கணும் அந்த சப்ஜெக்டை அப்படிங்கும்போது அவருக்கு மனசாந்தியே இல்லை ஆஞ்சநேயருக்கு. அப்போ என்னை கொண்டு வந்த லிங்கத்தை, ஒரு லிங்கத்தை உன் பேர்லேயே பிரதிஷ்டை பண்ணுங்க, அனுமதி லிங்கம்னு ராமநாதர் கேத்த மாதிரியே வருது, ஒரு காரணத்தில் வருது. ஸோ அதுக்கும் வந்து இட் வில் ஆல்சோ கெட் ஃபேம். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை பார்த்தா மட்டும் பத்தாது, இந்த அனுமதி லிங்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ராமபிரானே சொல்கிறார். அப்போயும் இஸ் நாட் ஹாப்பி. சரி, அப்போ ஒன்று செய்யும், சீதா பண்ண அந்த பார்த்திவ லிங்கத்தை நீ பிடிச்சி தூக்கி போட்டுரும், நீ கொடுத்து அந்த லிங்கத்தை வச்சுடலான்றாரு. இவர் வந்து கர்வமாக வாழை கட்டி இருக்கிறார். ஆசே அது பூமிக்குள்ளே போயிட்டு ஜோதிர்லிங்கமாச்சே, பூமிக்கு உள்ள வரைக்கும் அப்படியே ஊன்றி போயிடுது. மணல் லிங்கம் தான், அந்த மணல் லிங்கம் 6000 வருஷத்தில் இறுகி போயிடுது அப்படியே. இப்போ அப்போ பிடிச்ச உடனே எரியிடுது. சுவாமி வந்து வியாபிச்சுடுறாரு அதில். ஸோ இது பண்ணும்போது அப்போ தான் ஆஞ்சநேயரோட கர்வம் அடங்கிறது. மன்னிச்சிடுங்கோ அப்படின்றார். இல்லை, உன் லிங்கமும் இருக்கட்டும் அங்கே சொல்லிட்டு சீதா பிடிச்ச லிங்கம் தான் முன்னாடி இருக்குது. அப்போ பின்னாடி இருக்கிற லிங்கம் என்னென்னா, அது வந்து ஆவுடையாக இருக்குது, மேலே ஒரு லிங்கம், மேலே கூடையெல்லாம் சாத்திருக்கா. அங்கேயே ராமேஸ்வரம் போனால் கன்ஃபியூஷன் வரும், அது எது சீதை பிடிச்ச லிங்கம்னு. மண்ணல் லிங்கம் வந்து இப்படி இருக்குமா அப்படின்னா, ஆவுடையார் மேலே நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்லாம் ஒரு குவளைனா ஒரு படியாட்டம் சாத்தி வச்சுருப்பான் மேலே, டூம் மாதிரி. அது தங்கத்தில் இருக்கும், வெள்ளியில் இருக்கும் மாதிரி இருக்கும். சரி, உள்ளே இருக்குது கரையக்கூடாதுன்ட்டு அபிஷேக ஆராதனால இதுக்கு தான் நடக்கும், இங்கே ஆவுடையாருக்கு தான் நடக்கும் நிறைய இடத்துல. சரி, ராமேஸ்வரத்தில் ஸ்படிகலிங்க பூஜை வேறு இருக்குது, காத்தால எர்லி மார்னிங் பண்ணுறேன், யூ டு பே அண்ட் திஸ் திங்ஸ். ஸோ அனுமனுடைய அந்த பிரதிஷ்டை அனுமதி லிங்கம் பார்க்கணும், ராமநாதரையும் பார்க்கணும். பின்னாடி பின்பக்கத்தில் வரும்போது அது உப்புனால் செய்யப்பட்ட லிங்கம் ஒன்று இருக்குது, அதுவும் கரையில், கடல் சமீபம் இல்லையா. இப்போ ராமேஸ்வரத்தை இது பார்த்தா அப்துல் கலாம் வந்து நம்ம வந்து இஸ்லாமத்தை சேர்ந்தவர், ஆனால் அவரே வந்து நிறைய ராமேஸ்வரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். அவர் நான் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்து படித்தவர். அவர் அந்த ராமேஸ்வரன் இதுக்கே தனி பவர் உண்டு. ஆனால் அது வந்து கிரமமாக போனோன்னா புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு தான் போனோம். ஏன்னா வந்து சேதுபதி மன்னர் அவள் தான் காக்கிறா அந்த இடத்தையே. ஸோ ராமநாதபுரம் போய் முதல்ல அதை விசிட் பண்ணிடணும். ராமநாதபுரம் அதெல்லாம் பார்த்துட்டு, திருப்புல்லானி அதெல்லாம் பார்த்துட்டு, ஈவன் இது கூட உத்தரகோசம் அங்கெல்லாம் பார்த்துட்டு தான் ராமேஸ்வரத்தை பார்க்கணும். இது ஒரு முறை இருக்குது, இந்தந்த கோவில் இந்த ஆர்டரில் போகணுன்னு முடிச்சுட்டு தான் காசிக்கு போகணுன்னு இருக்குது. ஸோ இந்த 11 ஜோதிர்லிங்கத்தில் விஸ்வநாதமும் ராமநாதமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லப்படுறது. இது ரெண்டுமே கனெக்டடு, நார்த்து சவுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய 2 டெம்பிள்ஸ். இது மல்லிகார்ஜுனெலாம் இருந்தால் ஓகே, பட் ஏன்னா இதுவும் ராமாயணத்தோடு தொடர்புடையது, அதுவும் ராமாயணத்துன்னு. அங்கே இருக்கிற விஸ்வநாதர் சொல்கிறார், எல்லா உயிருக்கு வந்து தாரக மந்திரத்தை ஓதுறார். அம்பாள் பண்ணுற அன்னபூரணி எல்லாருக்கும் பால் சோறு தர, அந்த போக உயிருக்கு அந்த ஆத்மாவுக்கு பால் சோறு ஊட்டுறான்னு இருக்குது காசியில். அவர் சொல்கிற தாரக மந்திரம் ராம மந்திரம் தான் சொல்கிறார் காசியில். இங்கே என்ன செய்யுறது, இங்கே ராமேஸ்வரத்தில் அங்கேருந்து அந்த கங்கை தண்ணியை கோடி தீர்த்தம் ஜனியாக இங்கே அபிஷேகம் ஆகுது. ராணி அகல்யாபாய் அங்கே அப்பயே பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து காவடியில் தூக்கின்னு வந்திருந்தா. டெய்லி ராமேஸ்வரருக்கு காஷி இருக்குது, ஜஸ்ட் இமேஜின். டெய்லி thousands ஆஃப் பீப்புள் எப்படின்னு அப்பாயிண்டட் ஃபார் தட். ட்ரெயின்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்புறமா ட்ரெயினில் வர ஆரம்பிச்சது. இப்போ ராமேஸ்வரத்தில் காஷி கங்கை தீர்த்தம் விற்கிறா. நம்ம அபிஷேகப்படுத்து கொடுத்தோம்னா அங்கே வாங்கி கொடுத்துடலாம். இப்போ கேனாக கிடைக்கிறது எல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பூஜையாளோட கொண்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர், பேனர்ஜின்னு பேர், கல்கட்டாவில். அவர் வந்து
காஷி தீர்த்தை வேணும்னு சொன்ன உடனே 2 கூஜாவோட வாங்கி அனுப்பிச்சார். நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி டேபியில் இருக்கும்போது யங் கிராஜுவேட் ஒரு கம்பெனி கல்கட்டாவில். அவள் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி கங்கா தீர்த்தத்தை நான் கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்னும் இருக்க அந்த 2 கூஜாவும் இருக்கேன் என்கிட்ட. அதில் அது மாதிரி நம்ம இந்துக்களுடைய ஒவ்வொரு கிரகத்துலேயும் கங்கா தண்ணி இருக்கணும். அதே மாதிரி ராமேஸ்வரம் போனால் அங்கேயே மணல் எடுத்துக்கணும், மறக்கக்கூடாது. நம்ம ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்லேயோ ஒரு இதில் வச்சுக்கணும். அப்போ தான் எப்பயோ காசிக்கு போய்க்கலாம், பரவாயில்ல, அதை எடுத்து போய் கரைச்சிடணும்னு சொல்லியிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம அந்த இது உண்மையாக அது பொய்யா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வால்மீகி கூட எல்லாமே அவர் அங்கே உட்கார்ந்தாரத்தோட ஞானதிஷ்டிலாம் எழுதியிருக்கார் பல விஷயங்களை. சிலதெல்லாம் அவள் ஆசிரமத்திலே நடந்திருக்கு. லவகுஷா இதெல்லாம் அவள் ஆசிரமத்திலே நடந்திருக்கு. சீதா பிராட்டியோட பிரசவம் கூட அங்கே தான் நடந்திருக்கு. லவகுஷா அங்கே தான் பெற்றெடுத்த அவள். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்காரு அவர். ஆனால் இங்கே வந்து ராமணேஸ்வரனோட சண்டை போடுறதுலாம் அவருக்கு தெரியாது, இங்கே நடந்தது. ஸோ ஓரளவு யூகிச்சு தான் பண்ணியிருக்கணும், யூகிச்சிருப்பார். ஞானதிஷ்டியில் எழுதியிருக்கலாம். ராமேஸ்வரத்தை பற்றி ரொம்ப பெருசாக வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப குறிப்பிடப்படலை. இந்த இடத்துல சிவ பூஜை பண்ணேன்னு சொல்கிறார். புஷ்ப விமானத்துலேருந்து சீதைக்கு காமிக்கிறார் அந்த இடத்த. அதை சொல்லி நமக்கு அந்த டிஸ்பியூட்லாம் வேண்டாம். ராமநாத சுவாமி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி விஸ்வநாதன் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். இதை சொல்லி இந்த 237வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.